கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்களை இந்த இடத்துல சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு திருமணமாகி சில மாதங்களுக்கு அப்புறம் தான் நான் கன்சீவ் ஆனேன். கன்சீவாக இருக்கும்போது 7வது மாதம் நாங்கள் நார்மலாக ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் செக்கப்புக்கு. அப்போ அந்த ஸ்கேனில் டாக்டர் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, பாப்பாவோடைய ஹார்ட் வந்து இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையலை. அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த ஹார்ட்லேயே லெஃப்ட் சைடு வந்து வளர்ச்சி அடையாமல் இருக்குது. இதனால் அந்த குழந்தை பிறந்தாலும் இறந்து பிறக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வந்து குறைபாடோடு தான் பிறக்கும். நீங்கள் வந்து இதை அபார்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களால் தாங்கிக்கவே முடியல. என்ன இவ்வளோ பெரிய சோதனையாக இருக்குது, நாங்கள் எதிர்பார்க்காத காரியம். ஏன் இப்படி எங்களுக்கு மட்டும் இந்த வாழ்க்கையில் எப்படி நடக்குது, ஏன் ஏசப்பா எங்களுக்கு இந்த சோதனைன்னு நான் சொல்லி அழுதேன். அன்றைக்கி நைட்லாம் ரொம்ப அழுதேன். இவங்க சொன்னாங்க, நம்மளை குறித்து ஒரு பெரிய சாட்சியாக நிறுத்த போகிறாரு, நம்மளை குறித்து ஒரு காரியம் வைத்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் பெருசாக நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படுறதை காட்டிலும் தேவன் முன்னாடியே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு காட்டி கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி பலவீனம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படியே நாட்கள் போச்சு. நாங்கள் குழந்தைய அபார்ட் பண்ணிட்டோம். அப்போ அந்த இயர் டிசம்பர் போல் பாஸ்டர் அங்கிள் ஆண்டிகிட்ட நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் குழந்தையோட வந்து சபையில் சாட்சியாக நிற்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த விசுவாசத்தோட, ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலன் கொடுப்பீங்க, ஆண்டவரே இயேசுப்பா எங்களுக்கு நல்ல கர்ப்பத்தின் கனியை கொடுப்பீங்க நாங்கள் சொல்லி ப்ரேயர் பண்ணோம். நிறைய பலவீனங்கள். அப்போ இவங்களுக்கும் ஜாப் வந்து 1 மந்தில் வந்து ஜாப் க்ளோஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க, வேலை இல்லைன்ற மாதிரி. அப்போ நாங்கள் அடுத்து என்ன பண்ணுறது ஜாப்புக்கு அப்படின்னு யோசிக்கும்போது நாங்கள் தேடி போகல. அவங்களுக்கு தானாகவே வந்து தேடி வர கிருபை செய்தார் தேவன். நல்ல ஒரு ஜாப்பு, நல்ல சேலரியோடு நாங்கள் பெங்களூரில் ஷிஃப்ட் ஆக கிருபை செய்தார். எங்கள் வாக்குத்தத்தத்தின்படி ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன்ற வார்த்தையின்படி தேவன் வழிநடத்தினார். நிறைய வசனங்கள் வார்த்தைகள் எங்களை வந்து தேற்றின. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு. இந்த வசனத்தை சொல்லி நான் ப்ரேயர் பண்ணுவேன். ஆண்டவரே என்னோட எல்லா உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே இயேசுப்பா நீர் எங்களுக்கு வழி நடத்துங்க, உங்களோட சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணோம். அப்போ இவங்களுக்கு வந்து லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி நாங்கள் 11 days கிட்ட ஹாஸ்பிட்டலில் உங்களை வச்சுருந்தோம். 7 நாள் வரைக்கும் அவங்களால சுயமாக மூச்சு விட முடியல. அந்த ஆக்சிஜன் மாஸ்க் இருந்தால் தான் மூச்சு விடுற மாதிரி சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் டெய்லி பக்கத்தில் உட்காந்து ஜோம் பண்ணுவேன், இயேசுப்பா விடுதலை கொடுங்க, அவங்க சுயமாக சுவாசிக்க கிருபை தாங்க, ஆண்டவர் இயேசுப்பா சாட்சியாக அவங்க நிறுத்துங்கன்னு நான் சொல்லி ப்ரேயர் பண்ணேன். ஆப்ரேஷன்லாம் பண்ணணுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் சொன்னோம், ப்ரேயர் பண்ணது, இயேசுப்பா ஆப்ரேஷனே இல்லாமல் சரி செய்ய நீங்கள் கிருபை தாங்கன்னு நான் சொல்லி ப்ரேயர் பண்ணேன். அதே போல் நாங்கள் ஆப்ரேஷனே இல்லாமல் குணமடைய கிருபை செய்தார், சாட்சியாக நிற்க கிருபை செய்தார். இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஆண்டவரை நாங்கள் இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டோம். எங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்றதுக்காக நான் அவரை விட்டு விலகி போகலை. இன்னும் அவரை இறுக்கமாக பட்டுக்கணும். நீங்கள் மாத்திரம்தான் ஏசப்பா எங்களுக்கு நன்மை செய்யணும், நீங்கள் செய்யலைன்னா எங்களுக்கு யார் செய்வா, ஆண்டவர் ஏசப்பா நீங்கள் எங்களை பலப்படுத்துங்க அப்படின்னு சொன்னோம். நிறைய சோதனைகள் கூடாயும் தேவன் எங்களை வழி நடத்தினார். சோதனைகள் தாங்க பலன் தந்தார். நாங்கள் போகிற சபையில் வந்து கம்யூனியனை பற்றின திருவிருந்தை பற்றின செய்திகள் 2 மாதமாக திருவிருந்தில் நீங்கள் எப்படி பங்கு பெறணும், அதை நீங்கள் விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்டா அதன் நன்மைகள் அது எல்லாத்தையுமே சொன்னாங்க. அதை நான் முழு விசுவாசத்தோடு, ஏசப்பா நீங்கள் எங்களுக்காக மரித்தீர் ஆண்டவரே, எங்களோட சாபங்கள் நோய்கள் குறைபாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் நீக்க பலன் தந்தீங்க ஆண்டவர் ஏசப்பா, நாங்கள் நன்மை மாத்திரம் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். 2023வது வருடம் முடிவுக்குள்ள ஆண்டவரே நல்ல செய்தியை நீங்கள் கேட்க பண்ணுங்க ஆண்டவர் ஏசப்பா, கர்ப்பத்திற்கு கிருபை தாங்க. இந்த 2024 தேங்க்ஸ் கிவிங்கில் நான் குழந்தையோடு வந்து நான் சாட்சியாக நிற்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணோம். இரவில் நாங்கள் 2 பேர் கை கோர்த்து, ஆண்டவரே நாங்கள் பிள்ளையோடு வந்து சாட்சியாக நீங்கள் கிருபை தாங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணோம். அதே மாதிரி தேவன் நல்ல குழந்தையை கொடுத்து எங்களை சாட்சியாக இங்கே நிறுத்திட்டாரு. எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். ஆண்டிக்கு நன்றி செலுத்துக்கிறேன், அங்கிளுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். எங்களுக்காக ஜோம் பண்ண விசுவாசிகளுக்கு அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன்.